சொல்றாங்க. கர்மசாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கு? சென்னையில என்ன வழக்கு? கால் வந்துட்டு வரலாம். கண்ணானால் இன்னொரு தரம் கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன். 6.25 ஆண்டுகளாகவே கிரகப்படி நிறைய துன்பங்களையும் பிரச்சனைகளையும் தாண்டியாச்சு. இவைகளெல்லாம் இருக்கும் பொழுது மதம் ஒன்றாக இருந்தாலும் வணங்கும் தெய்வம் எதையும் கும்பிடக்கூடிய மனதை படைத்தவன் நீ. இந்த சாமியைத்தான் கும்பிடணும் அப்படின்னு ஒரு இல்லை. கடவுள்னா ஒண்ணுதானே அப்படிங்கிற பரந்த மனப்பான்மை. ஆனா இப்ப இந்த வழக்குல வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறத பார்த்தேன். உன் பிள்ளையினுடைய அம்சத்துப்படி அந்த வெற்றி கிடைக்க 9 மாதங்கள் இருக்கு. 9 மாதத்துல அந்த வழக்குல வெற்றியும் ஒன் பக்கத்துல நீதியான தீர்ப்பையும் வாங்கி தந்தா போதுங்களா? காலம் சொல்லலாம். கர்மசாமிக்கு இந்தாப்பா. வேற என்னப்பா வேணும்? அந்த வேலை கிடைக்கும், மத்திய அரசால் கிடைக்கும், வெற்றி புண்ணியம் பெறுவாய். கர்மசாமி, சென்னை மாநகர் மாரியம்மா மகனின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு? மகன் எங்க இருக்கான்? பையன் மகன் ஆம்பளை பையன். இதான் உன் மகனாம்மா? கால் வந்துட்டா. என்னடா படிச்சிருக்க? அது யாருமா? பொண்ணு மருமக எல்லாம் ஒரே ஃபேமிலியா இருக்கு. உட்கார்ந்துக்கிட முடியாதாமா? பாருங்க, இவனுடைய தொழில் இவன் நினைக்கிற அளவுக்கு நிறைவாக இல்லை. உண்மையா இல்லையா? அதனால பரிபூரணமான ஒரு வருமானத்தை கை நிறைய பெறக்கூடிய தொழிலாக இல்லாம மனத்தடையும் குழப்பமும் நடக்கும். அதுக்கு வேறு மாற்றங்கள் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம், இல்லற வாழ்க்கையை பற்றிய கேள்விக்குறி, இவைகள்லாம் உன் உள்ளத்தை குழப்பம் பண்ணிக்கிட்டு. இன்னும் 6 மாத காலங்கள் இந்த கிரகங்களால கொஞ்சம் இந்த நிலைகள் இருக்கும். மாறக்கூடிய நேரம் வந்தாச்சு. திருவேற்காடு போயிருக்கியா? போயிருக்கீங்களா? பரமேஸ்வரனும் பார்வதியும் கல்யாணம் முடித்த கோலத்தோட ஒரு கோயில் இருக்கு, அதை கும்பிட்டியா? அந்த அம்மன் கோயிலுக்கு வடக்கு பக்கத்துல இருக்கு. அந்த சிவனையும் பார்வதியும் வணங்கிட்டு வந்தாச்சுன்னா அப்படி இவனுடைய வாழ்க்கையை பத்தி கவலை இல்லாம சந்தேகப்படாம தெளிவான வாழ்க்கை அமைச்சு. புரியுதா? வேற என்ன வேணும்? நிறைய பிரச்சனை, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வீட்டுல சண்டை. கால் அனுப்புவாங்க. அம்மா அப்படின்னு சொல்லு. நீ உட்காரு. கரை தோட்டம் கன்னி பெண்கள் போட்டோகிராஃபர் பேரோட நம்ப கூடாது. எப்பொழுது நம்முடைய மனசு ரொம்ப சின்சியரா இருக்கோ அப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்கும். எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம்னு எப்போ அந்த மனது பரந்த நிலைகளில் ஏற்றுக்கொள்ளுதோ மழை போல வரக்கூடிய சோதனை கூட பனி போல கரைஞ்சிடும். முதல்ல ஒரு பக்தையா இருக்கக்கூடியவங்களுக்கு முதல்ல மனப்பக்குவமும் பொறுமையும் தேவை. ஆனாலும் 2 ஆண்டு காலங்கள் மாந்திரிகத்தால உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய தெய்வ சக்தியும் பாதிக்கப்பட்டிருக்கு. புரியுதா? இதை உனக்கே இரவில் ஒவ்வொரு முறையும் கண்களில் வந்து காட்டியது உண்டு. அடையாளமாக சில பொருள்கள் எடுத்ததும் உண்டு. இவைகளெல்லாம் நடந்திருக்கு. அந்த தீய சக்திகளை நீக்கி தெய்வீகத்தை துணையாக வாழ வச்சா போதும்லா? கால் வந்துடும். உனக்கு என்னடா வேணும்? இந்த தொழில நிறைய ஜனவசியத்தை கொடுக்குறேன், நிறைய பணம் சம்பாத்தியம் பண்ணுவேன். வெளிநாடு சென்று வருவாய், அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், சம்பாத்தியம் முடிக்க. ஒரே ஒரு முனேஸ்வரனுக்கு நான் வந்து ஆடு நேந்தி விட்டேன்.
ஆனா அது மேல தண்ணி சுடு தண்ணி ஊத்தி அது இறந்து போச்சு. அது அதால இறந்தது. நான் முதல்ல சொன்னேன் செய்வினை கோளாறுன்னு சொல்லி. அதுல அந்த தெய்வத்துல ஒரு சங்கல்பம் குறையணுங்கிற ஒரு நிலையில ஏற்பட்டதுதான் இது. அடுத்ததை வேண்டுதலை பண்ணிக்கா, துணையாக இருக்க வைக்க இனி சோதனை இல்லை. வெற்றி அடைந்து கொள். நீ வா. தம்பி பையன் phone பண்ணான். வடிவேல் முருகனை நினைத்தேன். வடபழனி முருகனை கும்பிட்டீங்களாடா? எப்போ போனீங்க? 6 மாசம் ஆச்சு. அதனால வரக்கூடிய கார்த்திகை மாதத்துக்கு உட்பட ஒரு குழந்தை ஜனனமாகும். வெற்றிவேல் முருகனுக்குன்னு பேரை வச்சுக்கா. கொண்டா அழாம பாப்போம். அவ்வளவுதானே? வா வா வா. பகல்ல ஆடக்கூடாது. வா 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 வா. அதான் ராயடு சத்தம் கடிச்சு. ராயபுரம் திருவத்தியூர் பக்கமா? பட்டினத்தார் திருவடிகளுக்கு போற வழியாடா? அப்படி சொல்லி என் பிள்ளை தங்கம். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் பிரதானத்தில் சென்று கொண்டு இருக்கும் பொழுது அங்க என் பக்கத்துல எல்லை அம்மன் ஒரு அம்மா வாரா. இருக்காளா? ராயபுரம். உள்ளுக்கு இடது பக்கத்துல நான் போகும்பொழுது ஒரு சிறிய அம்மன் கோயில் உன் தெருக்குள்ள நுழைந்த இடத்துல இடது பக்கத்துல இருக்கு. அதே மாதிரி நிறைய குளுமையா இருக்கு, ஐசலா இருக்காங்க. இருக்கு. இப்பொழுது உன்னுடைய பிள்ளைய பற்றிய மனக்கவலையும் வேதனையும் உங்க உள்ளத்துல இருக்கு. அந்த பிள்ளை பாக்கியத்தை கொடுத்து உங்களை செம்மையாக்கினா போதுமா? ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும். ஏத்துக்கிடுவியா? கால் வலிக்குவா. என்ன பேர் வைப்பேன்னு சொல்ல? என் பேர் தான் வைக்கணும். செம்மமாடா, போயிட்டு வா. கர்மசாமிக்கு சத்தம் ராயன்னு மூல சத்தம் வருது. நடந்தா புள்ளன்னு சத்தம் வருது. நல்லா எழுத்து ஒழுங்கா கும்பிட்டுவாங்க. உன் உடம்ப கொஞ்சம் பார்க்கணுமேடா தம்பி. வாடா. மன்னிக்க வேண்டுகிறேன், செய்த தவறுக்கு வருந்துகிறேன், சிந்திக்க வேண்டுகிறேன். போய் பார்க்க. ரெண்டோரும் ஒன்று போல கண்ணை மூடி என்னைய மட்டும் தியானம் செய்து கொள்ளுங்கள். கருப்பசாமிக்கு இந்தாப்பா ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான். கருப்பசாமின்னு பேர் வச்சுட்டான். ஒரு கஷ்டமும் இல்லை. இன்னையிலிருந்து நான் கூட வரேன். நீ எந்த தொழிலை பார்த்தாலும் உனக்கு நான் வெற்றியை தருவேன். நல்லா இருந்ததான். ஆமாடா, நல்லா ஆயாச்சு. மகிழ்ச்சியா இருக்கு. கவலைப்படாதீங்க. இயற்கையாகவே குழந்தை ஜனனமாகுது. வந்துடும். பணம் கொடுத்துட்டோம்ல, வருமானம் வந்துடும். ஐஸ்வர்யமா இரு. இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டு வாப்பா. வரலாம். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில நான் குலதெய்வமாக இருந்து 3 தலைமுறைகளில் உன்னுடைய குடும்பத்துல அருள் எடுத்து வந்த தெய்வம் உண்டு. ஆனா இப்ப சமீப காலத்துல அருள் தான் வருதே தவிர விளக்கமும் கிடைக்கும் உன் மனசுல. உண்மையா இல்லையா? கால் வந்து இப்போ 1.25 ஆண்டுகளாக மனைவியினுடைய உடல்நிலையில் எலும்பு நரம்பு சம்பந்தமான பிணியும் வேதனையும் இருக்கு. ஆனா எந்த ஒரு பெரிய அறுவை சிகிச்சை செய்யாத வண்ணம் காப்பாற்றி வழிவகுத்திருந்தா போதுங்களா? அதே மாதிரி செய்யும் தொழிலில் மன சிக்கலும் வருமானத்துக்கு தகுந்த சூழ்நிலைகளில் கடன்களும் உபாதையும் நடந்துகிட்டு இருக்கு. இதை செம்மையாக்கி உன்னை உயர வச்சு தந்தா போதுங்களா? கால் ஒன்று வரலாம். சத்தமில்லாத கிழங்கு குறைய கொடு. வேற என்னப்பா வேணும்?
அந்த பணத்தை நான் வாங்கி தரேன், சில லட்சங்களை வாங்கி தந்து வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? சந்தோஷமா இருக்கு, கிடைச்சிடும். கருப்பசாமி, வீடு இடம் சம்பந்தமான மனவேதனை அடைந்தது யார்? திருச்சி எல்லை. வீடு இடம் சம்பந்தமான மனவேதனை அடைந்தது. கால் ஒன்று இன்னும் ஒரு தரம் கால் ஒன்றுப்பா. கருப்பசாமி, உன்னுடைய மனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். தொண்டு தொட்டு மூவேடு பரம்பரையினுடைய படி அங்க நான் கருப்பசாமி உங்களுக்கு வணங்கும் தெய்வம். உண்மையா இல்லையாடா? அதே மாதிரி பேச்சின்னு ஒரு பெருந்தெய்வமும் ஆட்சி செய்கின்ற ஐயனார் ஒருவனும் உன் குடும்பத்துல நிறைவாக இருக்காங்க. அதுல நிலம் போன்ற விஷயங்கள்ல சுமார் 6 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே பொல்லாத பிரச்சனைகளும் மாந்திரிகம் சொந்தமான குறைபாடுகளும் நடந்து இன்று வரை வில்லங்கம் வழக்குகள் நடந்து கொண்டே இருக்கு. இன்னும் தீர்ப்பே கிடைக்கவில்லை. கால் ஒன்று வரலாம். அதனால நிறைய பணங்களும் விரயமாகி வேதனையா இருக்கு. குடியிருக்கிற மனை சொந்தமான ஒரு குழப்பமும் இடம் மாற வேண்டி இருக்குமோ என்கிற ஒரு கேள்விக்குறியும் உன் உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. எட்டி பார்த்தேன், கொஞ்சம் மரங்களும் கிணறும் உள்ள இடத்துல ஒரு சிறு தெய்வம் இருக்கு. அந்த தெய்வத்தை கெட்டிட்டாங்கன்னு சொல்லி உன் உள்ளம் பேசிக்கிட்டு இருக்குடா. கால் ஒன்று வா. இவைகளெல்லாம் சரியாக்கி வெற்றியாக்கி தந்துருந்தேன். வேற என்னப்பா வேணும்? பக்கத்துல வா, தள்ளி வா. என்ன வேணும்? கருப்பசாமிக்கு கூட வாரேன். ஜெயிச்சுக்கா. என்னடா வேணும்? காப்பாத்தி தரேன். வெற்றி உண்டு. அரும்புதுராம காங்க இப்படி வெற்றி உண்டு. போயிட்டோம். 3 மாத காலம் அவகாசம் இருக்கு. ஒருத்தனுடைய மூர்க்கத்தனத்திலிருந்து மீட்டி உங்களை வெற்றி ஆகிட்டார். ஜெயிச்சு வா, சந்தோஷமா வா. அப்படியா? கருப்பசாமி, பணத்தை கொடுத்து ஏமாந்து வேதனைப்பட்டது யார்? எவ்வளவுடா கொடுத்தே? உன்னெல்லாம் என்ன செய்யணும் தெரியுமால? கால் ஒன்று 5 கோடி ரூபா கொடுத்தா அப்படி சொன்னா 50 கோடி ரூபா தரோம்னாங்களா? மாதம் அமௌண்ட் தரலான்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சவங்க, நண்பர்கள், ரிலேட்டிவ், சொந்தக்காரவங்க எல்லாத்தையும் வாங்கி நம்ம கொடுத்து என்னோட சொந்த உழைப்பு எல்லாரையும் போட்டு எல்லாத்தையுமே. கால் ஒன்று வா. ஒருநிலைப்பட்ட மனதோட வந்து கண்ணை மூடி உட்கார், கிடைக்குமான்னு பார்ப்போம். ஒரு பத்திரம் கையில் கிடக்கு, பார்ப்போம். அது தகுந்தமான 2 டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் மட்டும் செக்யூரிட்டியா வாங்கியிருக்கியா? செக்யூரிட்டி எதுவுமே இல்லை சாமி. அவன் டாக்குமெண்ட் மட்டும் கொடுத்துருக்கான். அந்த டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்காமலா? அதை நீ ஆராய்ச்சி பண்ணி பார்த்தியா? செல்லுமா அது? கால் ஒன்று வா. அவனை எப்படி வரலாம்னு பார்ப்போம். ஒருத்தன் எழுதி கொடுத்ததுவே டேட்லாம் மாறி போச்சு. எழுதி கொடுத்து ஸ்டாம்பெல்லாம் கிழிஞ்சு போச்சுடா, கையெழுத்து போட்டு போட்டு. கொஞ்சம் கண்ண மூடி அவனை போய் நான் பார்க்கணும். அப்படியா? காரணம் சொல்லிருக்காங்களா? இந்த 2024 12வது மாதத்துக்கு உட்பட உன்னுடைய கடன்களை நான் கொஞ்சம் கொஞ்சமா தந்துருதோம்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கான் ஒருத்தன். அந்த பணத்தை நான் மெல்ல மெல்ல உனக்கு நான் வாங்கி தந்துடுறேன். புரியுதா? ஆனா நீ நினைக்கிற மாதிரி 5 கோடி கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். 2 கோடி ரூபா தான் கிடைக்கும். அதுபோக மீதி உள்ளதுக்கு யார் யார்கிட்ட வாங்கினியோ அவனை கரெக்டா சட்டப்படி லாக் பண்ணி விட்டுருந்தேன். ஒன்றை காப்பாற்றி தந்துடுறேன். கொடுத்தவனுக்கும் அவனுக்கும் தொடர்பு உருவாக்கி தந்துடுறேன். போதுங்களா? கால் ஒன்று ஆம்பளை. கருப்பசாமிக்கு அப்படியா? கேட்டுருவோம். இந்தாப்பா, என்னை இருந்து பார்த்துட்டு போ, உனக்கு வழிவகுத்து தரேன். நல்லா இருக்கா மகனே? இந்தா காப்பாத்திட்டேன். நல்லா இருக்கு, ஐஸ்வர்யமா இருக்கு. கருப்பசாமி, நிக்கிறவங்கள யாருக்கோ உடல்நிலையில் ஒரு இடத்தில் வலி இருக்கு, அதை தீர்க்கணும்னு ஒரு மன வருத்தம் இருக்கு. யாருக்கு? என்ன வலி? என்னடா தம்பி? கால் ஒன்று வா.
சின்ன பிள்ளை இருக்குமா? இன்னொரு தடவை கால் வந்துட்டாப்பா. உன் வீட்டையெல்லாம் கடந்து வலப்புறமாக தென் திசை நோக்கி சென்றால் அங்க நிறைய கொஞ்சம் தண்ணி கிடக்கக்கூடிய இடமும் குளமும் தெரியுதா? இருக்கா? அந்த பக்கத்துல சுடுகாடு அந்த பக்கம் வருமா? கால் வந்துட்டு வா. போய் பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம். யாருக்கும் இது அக்ரிமெண்ட் போட்டிருக்கேடா? என்ன ஒரு பத்திரம் ஒண்ணு கிடக்க, யாருக்குள்ளது? பத்திரம் என்ன இது இல்லை. சரி, இப்போ பொதுவான சொத்துல தான் சாமி எல்லாம் அண்ணன் தம்பி 2 பேருக்கு இது நான் இல்லாம அந்த இதை நாங்கள் கண்டு அவங்க எழுதியிருக்கிறாங்க சாமி. வேற எல்லாம் நான் எதுவும் பண்ணல. உங்களை கேட்டு செஞ்சாங்களா கேட்காம செஞ்சாங்க? கேட்காம செஞ்சிருக்கேன். அது தப்பா ரைட்டா? தப்பு சார். அது சொந்தமா நீங்க என்ன முடிவு எடுத்தீங்க? இது நோட்டீஸ் விட்டாங்க சாமி. அதை பற்றி வேற எதுவும் பண்ணல. கால் வந்துட்டு வா. அது கிடைக்குமான்னு நான் கேட்குறேன். ஒரு பகுதி இருக்கு, பார்ப்போம். அதில் மரம் வயலும் இருக்கா? சரி, சரி. அந்த பூர்வீக சொத்துல வெற்றிடங்களும் மரங்களும் இருக்குப்பா, சரிண்ணா? ஆமா. அதே மாதிரி உன்னுடைய எல்லைக்கு வடக்க போனா ஒரு கம்மாக்கரையில் நான் கருப்புசாமி இருக்கேன். இப்போ உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன். நிறைய பணங்கள் விரயமும் உடல்நிலை கோளாறும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சில தொழிலை பார்க்க முடியாத மனக்குறைகள் இருக்கு. இதுக்கு செய்வனையார எதுவும் கோளாறு நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு சில சந்தேகம் உன் உள்ளத்துல இருக்கு. காலம் நடந்தது உண்மை. அதை தீர்த்து தெளிவு பண்ணி தரேன். சந்தோஷமா இருக்கு. கருப்பசாமிக்கு வாப்பா, இந்தா அடுத்த வாரம் என்னை வந்து பாரு மகனே, சரியாக்கி தரேன். எல்லாம் நல்லா ஆயிடுவேன். ஐஸ்வர்யமா இருப்பா. தீர்த்து தந்துட்டேன். சந்தோஷமா இருக்கா? படிப்படியா முன்னேறி. கருப்பசாமி விழுப்புரம், விழுப்புரம், அப்புறம் விழுப்புரம் கேட்டுக்கா. தம்பி இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. என்னண்ணே என்னண்ணே விழுப்புரமாண்ணே? சரி, பரவாயில்ல பரவாயில்ல. சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்களா? ஐயா, சகோதரி எங்கடா இருக்கா? சகோதரி உண்டா? எங்க இருக்காங்க? 3 பேர் ஒருத்தங்க. அந்த இறந்து போனவங்களை கரெக்டாக கும்பிடுறீங்களா? கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அது வருது, அதான் கேட்டவன். சரியா? கால் தொழிலை பத்தி பேசணுமா? என்ன வேணும்? பசங்க நல்லா படிக்கணும். நிலத்து பிரச்சனை தீர மாட்டேங்குது. வீடு நிலத்து பிரச்சனை உனக்கு தீரதுக்கு 6 மாத காலம் ஆகும். உன் பையன்களில் ஒரு பையன் அரசாங்க உத்தியோகத்துக்கு போகும். கவலைப்படாமல் இருக்காங்க. 2 பசங்க நல்லா படிச்சுட்டா போகுது சாமி. ஒருத்தர் அரசாங்க உத்தியோகத்துக்கு போக வைக்கிறேன். அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இருப்பான். வீட்டுக்கு என்ன சொன்னீங்க? ஒரு வாரம் கழிச்சு வந்து என்ன பாரு. வெற்றியை தாரேன். நல்லா புண்ணியமா. ராம்நாடு யாரு? இந்த அம்மா யாரு? கடன் 2 காலில் வந்துட்டு வாங்க. பக்கத்தில் வரலாம். என்ன வேணும்? இல்லை தெளிவாக கேட்டு தெரியுது. என்ன வேணும்னு கேட்டாலும் கொடுன்னாச்சு. என்ன வேணும்? கொஞ்சம் விலகிருங்க. நீ மட்டும் கண்ண முடியுது. குண்டை தூக்கி அங்கே கொடு. நிமிந்து உட்காரு. சில காலங்களுக்கு முன்னால்
நாளை வருவது என்னென்று சொல்லுகின்ற ஒரு ஆற்றலோடு ஒரு தெய்வம் பேசுச்சு. உண்மையா? ஆனா இப்ப இடைப்பட்ட காலத்துல பொல்லாத ஒரு சோதனையில யாரோ ஒருத்தன் கெட்டிட்டாங்கிறத மாதிரி அந்த தெய்வம் வாய் திறக்கவும் மாட்டுக்கு, எத்தனை முறை கூப்பிட்டாலும் உடம்ப தொடவும் மாட்டுக்கு. இதான உண்மை. காலம் சொல்லலாம். நாராயணா ஹரி நாராயணா. ஒரு ஸ்தானமா உட்கார்ந்து மக்களுக்கு நல்லது கெட்டது சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பவர் தெய்வத்தின் மூலமா வேண்டும் என்பது ஒன்று ஆசை. அந்த தடைகள்ல இருந்து நீக்கி என்னை தெளிவாக்கி தரணும் கருப்பசாமின்னு கேட்கிறேன். கால் ஒன்றுவோம் கொடுத்துருவோம். சாமி ஆ 5 தலைமுறை ஆச்சு. 5 தலைமுறை ஒவ்வொருத்தரும் 30 வருஷம் 40 வருஷம் ஆடி, என் மாமனார் ஆடி, இப்போ நான் 34 வருஷம். என்ன சாமி? மதுரை சாமி, கருப்பட சாமி, ராக்கச்சி, கோட்டை சாமி, காமாட்சி அம்மா, கருவீஸ்வரர், இப்படி 21 தேதி இருக்குது. இதில் வந்து ஒரு சில நபர்கள் ஒரு 2 வருஷம் புறப்படுத்திட்டு நான் ஹைகோர்ட்டில் போட்டு ஆர்டர் வாங்கி ஆடிட்டேன். ஒரே நாள் ஆடி முடிச்சு மறுபடியும் பிரச்சனை வாங்கியிருக்காங்க. இதுக்கு தான் இதுக்கு 2வது என் மருமே ஒரு பையன் தாயும் தாப்புன்னு இல்லை, அவனை வளர்த்து நான் தான் வளர்த்தேன். இன்ஜினியர் படிக்கிச்சு. இப்போ அவனுக்கு திடீர்னு ஸ்கேன் சொல்லி இது 2 எனக்கு தீர்த்து கொடுத்தா போச்சேன். மதுரை வீரன் முழுக்க முழுக்க உனக்கு துணையாக வருவான். கூப்பிட்டுக்கா. நீதிமன்றத்திலிருந்து வெற்றியும் தாரேன், துணையும் தாரேன். இருக்கிற மனைக்குள்ள தீவினை இருக்கு, நீக்கி தாரேன். நல்லாரு. அந்த மருமகனை பற்றிய ஒரு செய்தியை 30 நாள் கழிச்சு வந்து என்கிட்ட கேளு, தெளிவாக்கி தாரேன். வாழ்க்கை பரமக்குடி வாங்கையா வாத்தியாரையா வாத்தியாரையா. இதுல வாத்தியார் யாரு? வாத்தியார் யாருப்பா? கால் ஒன்று சொல்லலாம். கோயிலை வச்சு தானே நல்லா இருக்கும். 10 பேர் 15 பேர் இருக்கும்ல, கோயில் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா சொல்லணா. இங்கன்னா கொஞ்சம் தான் ஆடு உட்கார கால் ஒன்று வரலாம். நான் படித்த பாட்டுக்கும் இந்த கரை வேட்டிக்கும் எவ்வளோ பொருத்தமா இருக்கு. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். மகனை பற்றிய கவலையும் மன உபாதையும் உள்ளத்துக்குள்ள நிறைய இருக்கு. மகனை கடன்கள்ல இருந்து மீட்டி தெளிவான நிலையான தொழிலை பார்க்கக்கூடிய வழிவகுத்து தந்தா போதும்ல. உன்னுடைய உடல்நிலையில இனம் புரியாத தாக்கமும் ஒரு கிறக்கமும் இருந்துகிட்டு இருக்கு. அதையும் சரி பண்ணி வெற்றியாக்கி தந்தா போதும்ல. கால் விட்டு வேற என்னப்பா வேணும்? செப்டம்பர் மாதத்துக்குள்ள அவனை வெளிநாட்டுக்கு போக வைக்கிறேன். நல்ல செல்வாக்கா இருக்க வைக்க, அவன் வயசு மாறாம காப்பாத்துறேன். போதுமா? பொறுமையா இருக்கணும். கொஞ்சம் நேராகி வித்து தரேன். உன மகனை வெளிநாட்டுக்கு அனுப்புவோம், அதை செய்வோம். கருப்பசாமி அதே பரமக்குடி எல்லை. அப்படியே கேளு, கொடுத்துருவோம். என்ன வேணும்னு கேட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லியாச்சுப்பா. என்னப்பா வேணும்? கண்ண முடிக்கா பார்க்கட்டும். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். உடம்புலாமே பிரச்சனை. எதிர்பாராமல் மனநிலைகள் பாதிக்கப்பட்ட மனைவியாக இப்ப இருக்கா. அந்த நிலைகளை மாற்ற முடியுமான்னு ஹோம்ல சேர்த்திருக்கீங்களா? ஒரு முறை இங்க கூட்டு வா, நான் குணமாக்கி தரேன். 3 முறை சந்திப்பில் முழு மனித தென்மமா ஆக்கி வெட்டியாக்கி இருந்தா போதுங்களா? செய்வன கோளாறால நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு ஐயம் இருக்கு. ஆமா,
பக்கத்துல வா. ஜெயிச்சு தரேன், நல்லாக்கி தரேன், இருந்து என்ன பார்த்து போலாம். அடுத்து பேசுவோம் அதை பத்தி. கருப்பசாமி திண்டுக்கல் உங்க வீட்டுக்காரர் எங்கம்மா இருக்காரு? இது யாருமா? கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சா? அவள் வீட்டுக்காரர் இல்லை, இருக்காரா? நான் அவள் கூட இல்லை. அதான் அவள் வீட்டுக்காரரை பற்றி பேசுன்னு சொல்ல போய் தான் அந்த வார்த்தையை நான் எடுத்தேன். கால் ஒன்று நல்ல காலில் விடலை அம்மா, இன்னும் நல்ல மன நிறைவாக காலில் விழுந்து கொள்ளுங்கள். வரலாம், பரிபூர்ணமாக வரலாம் மக்களே, வாங்க. ஏன் அப்படி உங்களை அங்கிருந்து வரும்போதே கூப்பிட்டு கேட்டோம்னா, 3 தலைமுறைகளுக்கு முன்னாலேயே உங்க குடும்பத்துல ஒவ்வொரு பொம்பளைங்களும் கணவனால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையை இழந்து குழப்பமான நிலைகளை அடைந்து கொண்டே இருந்த வாரிசின்படி நீ இப்பொழுது 3வது தலைமுறையில் தலைத்தவள். அதனால இருதார யோகத்தோடு பிறந்த பெண்மணி இவள். அவனுடைய மனநிலைகள் இந்த பக்கம் திரும்புமான்னு நான் கேட்டேன். நிச்சயமாக திரும்பாது என்பது உத்தரவு. அதே மாதிரி இவள் அங்க இருக்கும் பொழுதே தன் உயிருக்கு ஆபத்து வரும் என்பதை தெரிந்து மனவேதனை அடைந்தாள். இந்த மாதிரி குறைபாடுகளும் தானே நம்முடைய உயிரை ஒன்று கொள்ளலாம் என்கிற சிந்தனையும் வரக்கூடிய அளவுக்கு துயரமும் தொல்லைகளும் வந்தது. உண்மையாலே மகனே, கால் ஒன்று வா. அதனால இந்த வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படுவதுதான் புண்ணியம் என்று உத்தரவாயிடுது. பழைய வாழ்க்கை தொடங்காதுன்னு நிலைக்கு வந்துருச்சு. அதை மாத்தி தாரேன், அந்த தீர்ப்பையும் தெளிவாக விரைவில் முடிச்சு தாரேன். என்னை இருந்து பார்த்து போங்க, ஜெயிச்சு தாரேன். வா, கண்ணீர் ஒடிக்காண்டா, எழுந்திக்காமங்க, வாழ வச்சு தாரேன். நல்லா கலங்காம. கருப்பசாமி ஆமா, தன்னுடைய பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? கால் ஒன்று. கண்ணுக்கு இந்த அழகு பொண்ணை தொலைச்சவன் மீட்டிடுவான், பொருளை தொலைச்சவன் மீட்டிடுவான், மதிய தொலைச்சவனும் மீண்டு வந்துடுவான். மனசை தொலைச்சவன் அவளை சீக்கிரம் மீள மாட்டான்ப்பா. என்னடா தம்பி, இல்லை உனக்கு தெரியும்லாடா அது என்ன கெட்டிக்காரு போயவன். அதனால மனசை போய் பார்த்தேன், மனதுக்குள்ள வேற ஒரு அழுக்கு படிந்திருக்கு. அந்த அழுக்கை தீட்டி எடுத்துட்டு தெய்வீகமான நிலையில கொண்டு வந்து உன் பிள்ளைய உன்கிட்ட முழுசா ஒப்படைச்சா போதும்ல. கால் வந்துட்டு வா, கல்யாணத்தையும் நடத்தி தாரேன். கால் வந்துட்டு வரலாம். அந்த மனநிலைகள் என்னங்கிறத அறியணும் முதல்ல. வா, குடும்பத்திலையும் கசகசே இருக்கிறாங்க சாமி. காப்பாற்றி தரேன், குழப்பெல்லாம் ஆக்கி தரேன், வெற்றி ஆகும். என்னை பார்த்து போனோம், ஆத்திரப்படக்கூடாது. 3:30 மணிக்கு மேலே பார்த்து. கருப்பசாமி ஆம்பளை பையனை பத்தி வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தப்ப கால் ஒன்று வரலாம். நலந்தானா நலந்தானா இன்னும் ஒரு முறை கால் ஒன்று சொல்லுவேன். சம்பந்தம் கூட்ட வாரவங்கள்லாம் மனசு மாறி குழப்பமாகிக்கிட்டு இருக்கான். இதுக்கு வேற எதுவும் கோளாறுகள் நடந்திருக்குமா என்ற ஒரு குழப்பம் உள்மனதுக்குள்ள இருக்கு. ஆனா கிரகங்களால் தான் குறையை தவிர மனிதர்களால் எந்த குறையும் நடக்கவில்லை. அந்த நிலை மாறுமான நான் கேட்கிறேன். கொஞ்சம் கண்ண முடி உட்காருலாமா?
புரட்டாசி 3வது சனிக்கிழமை வரை பொறுமையாக இருக்கணும். அதுக்கு பிறகு கூடக்கூடிய சம்பந்தம் நிலைக்கும், மனக்கோலம் பெருகும், மங்களம் விளங்கும். வாழ்க. கருப்பசாமி, ஆமா, அப்படியா? எங்க இருக்குது? ஆ ஆ மாயாபுரத்தில் எந்த இடம்னே? ரெண்டும் ஒரே வார்த்தைக்கு வந்திருக்கீங்களா? நீங்க ரெண்டும் யாரு? ஓ, வர்றான். பாருங்க, கண்ணாடி கழுதிக்குமா? கண்ணாடி கட்டிக்குமா? ஆமா ஆமா, இன்னொரு தரம் கால் வந்துட்டு வாங்க. என்னப்பா வேணும்? பொண்ணு தேடிட்டு அமைய மாட்டேங்குது. யாருக்கு? இந்த வார்த்தையை அவன் சொல்லல பாத்தியா? நீ தொடாம என் முன்னால உட்கார், கொஞ்சம் கண்ணை முடிக்கா. நல்லா ஐயா, கொடுக்கலாமா? ஆ சரி, கால் வந்துட்டு வரலாம். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு மேல் உனக்கு பெண் அமையும், கல்யாணம் நடக்கும். மனக்கோலமாக என்னை வந்து பார்ப்பாய், மங்களமாக கருப்பசாமி ஒரு ஆம்பளை பெயர் பிறப்பான். நல்லா பக்கத்துல வா. அதான் ஒருத்தன் தொழிலை பத்தியும் ஒருத்தன் வாழ்க்கையை பத்தியும் கேட்காம, அதனால உனக்கு தொழிலை உருவாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன், கடன் படாம காப்பாக்கி தரேன். முதல்ல வெளியில சில நண்பர்களோட மாறையில சுத்திரியே, அதை நிப்பாட்டு, ஜெயிச்சுட்ட போ.